எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் இன்பா, வயசு 37 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதம் சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரதான் படிச்சதை சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ லேடிஸ் ஹாஸ்டலில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, குக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுன்னு அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். தங்கவும் சாப்பாட்டுக்கும் போக கொஞ்சம் அமௌண்ட் வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அவராலையும் இப்போ ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கட்டுற கடையில் பூ கட்டுற வேலை பார்க்குறாங்களா. அதனால லைஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு குழந்தை எதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சில மாசத்துல இவங்களுக்கு அவருக்கு ஒத்து போகணும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்கம்மா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்காங்களா. சில வருஷமா ஆண் துணை இல்லாமல் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போற கணவர் ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துன்னு விரும்புகிறாங்கம்மா. இவங்க அவங்க நல்லபடியாக கவனிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவங்கள நம்பி தான் இருக்கிறதால நல்லா பார்த்துக்கிட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அடிப்படை வசதி இருந்தாலே போதுன்னு சொல்கிறாங்க. இது அதை வேணும் ரொம்ப நச்சரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. மேரேஜ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகை சேர்த்து வச்சுக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு நல்ல மாதம் வருமானத்துக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க குழந்தை பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் இவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடிகிற அளவு வசதி இருந்து தனிமையில் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல பார்த்துக்க ஒரு ஆள் கிடைப்பாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. இப்போ சண்முக பிரியா வயசு 38 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மத சங்கம் சொல்கிறாங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி சென்னையிலேயே வேறு ஏரியாவில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகிய சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் தவறிட்டாங்களாமா. அது அந்த தலைமையில் தான் ஆண் துணை இல்லாமல் ஆண் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஜாபில் குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் உள்ளவங்கன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க கேரக்டர் பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்கம்மா. இவங்களுடைய சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆல்ரெடி சில மேட்ரிமோனில் பதிவு பண்ணியிருக்காங்களாம். அதுலேருந்து ஒரு வரன்கள் பெரும்பாலும் ஜாதக பொறுத்து இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் ஜாதகம் பார்க்காம மனசு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்க மட்டும் சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டராக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு நல்ல வசதி இருந்து இவங்களை பார்த்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.